எங்க பிரச்சனை ஆரம்பமாகுதுன்னா அந்த தாயோட பார்வையில தான். ஒரு பெண் குழந்தைன்னா நீ இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்க்கும்போது கண்ணியத்தோடு பார், மரியாதையோடு பார், அவளும் வெளியில இருக்கிறதுக்கு தேவையான பெண்ணை பார்க்கின்ற ஒரு பார்வை வந்து ஒரு சகோதரியா பார், ஒரு தோழியா பார், ஒரு தாய் தான். அந்த இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கும் பொழுது மாற்றம் வெளியில எங்கேயும் வர வேண்டாம், நம்ம வீட்டிலும் மாறிடும். எதுக்காக திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லிடுறேன். நம்ம டோட்டல் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஒன்று சொல்லுவோம். அதாவது ஒரு 100 ஆண் வேலை செய்யறாங்கன்னா ஃபார்மல் லேபர் ஒர்க் ஃபோர்ஸ்ல ஒரு ஃபேக்டரியோ இல்லை ஒரு ஆஃபீஸோ அந்த மாதிரி சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேர் கிவிங்னு சொல்றோம் இல்லையா, குழந்தைகளை பார்த்துக்கிறது, பெரியவங்களை பார்த்துக்கிறது, வீட்டில் சொல்லிக் கொடுத்தோம்னா பெண்கள் வந்து நிறைய வெளியில வரலாம். ஒரு பெண் வெளியில வரும்பொழுது கிடையாது, அந்த சமூகத்துல அந்த சமூகத்தோடைய அந்த நம்மளுடைய நல்ல வளர்ந்த நாடுகளாக வளர்ந்த நாடாக நம்மால வரணும் அப்படின்னு சொன்னா பெண்கள் இன்னும் நிறைய வெளியில வரணும். இன்னும் நிறைய சொல்லுவாங்க இல்லையா. ஆனா நான் சொல்ல முடியாது என்னன்னா, பெண்கள் முன்னேறினால் குடும்பம் முன்னேறும், சமூகம் முன்னேறினால் நம் நாடு முன்னேறும். ஸோ இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சாலும் இந்த போக்சோ சட்டத்தின் கீழே தான் வழக்கு பதியப்படுகிறது. அதனால நீங்க வந்து ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் தயவு செய்து அந்த போக்சோ சட்டம் ஒரு கடுமையான தண்டனைக்குரிய சட்டம். நீங்கள் அந்த குழந்தை திருமணங்கள்லாம் அதுல வந்து பதிவு செய்யாதபடி நாம் பெற்றோர்களுக்கும் அறிவுரை கூற வேண்டும். நீங்களும் உங்களையே அந்த புரிதலை, அந்த சட்டத்தை பற்றி புரிதல் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, அத்தனை பேர் நீங்கள் துன்பங்களை வந்து தோண்டு விட வேண்டாம். எதுவும் ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் வந்து எதுவும் பிரச்சனை தோண்டு விடக்கூடாது, உட்கார விடக்கூடாது. தன்னம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். சோதனைகளை கூட சாதனைகளாக்கி அத்துணை பெண்களும் நீங்கள் முன்னேற வேண்டும். நமக்குரிய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாநில அளவில் நடக்குது, நாங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறோம். மேடையை பார்த்தாலே நீங்க மைனாரிட்டி தான் தெரிஞ்சுடுங்க. அதனால கவனமா வந்தமா பேசமாட்டி போங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னா ஒரு கைதட்டு தட்டுங்க. அந்த விழா நடத்துறதுக்கு போல எல்லாரும் கஷ்டமா இருக்குது, எல்லாரும் திரும்பி பாருங்க. நம்ம மகளா எழுப்பி பதில் சொல்லுவாங்க, ஏன்னா சரியான பதில் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற பதிலிருந்து நான் தெரிஞ்சது, இந்தியாவிலே பெண் குற்றங்கள் குறைவாக நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. பெண் குற்றங்கள் எல்லாருமே நிறைய சொன்னாங்க. எல்லாருமே ஜெயலலிதா இன்னும் உரிமையே கிடைக்கலனாங்க. என் தம்பிகிட்ட கண்டிப்பா சொல்லி உரிமை கிடைக்க ஏற்பாடு பண்ணணும். பொதுவா ஜோக்கா சொன்ன, இங்க என்னைக்குமே நமக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு இல்லை. எனக்கு பணம் வந்துட்டு நான் தான் தன்னாட்சி தான் அப்படின்னு தயவு செய்து ஆண் பெண் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சமூகத்தில் கணவன் மனைவி தாய் தந்தை இருவரும் இணைந்து சென்றால் மட்டும்தான் நிச்சயமாக அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக சென்று கொண்டிருக்கும்.